ஃபைல கீழே போடாததான் பாக்கி. அதையும் பியூன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் உன் பையன். அதை விட என்னடி பெரிய என்கேஜ்மெண்ட் உனக்கு? டாடி என்னோட பிராக்டிகல் நோட் எப்படி போது நிறுத்து. ஒண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லுப்பா என்னாச்சு? நான் பேசுறேன். அதை ஏமா கேக்குறேன்? நான் அப்பாவோட ஃபைல் எடுத்துட்டு கிளம்புனானா? ஆமா கிளம்புனேன். அப்பா ஆபீஸ் வாசல்ல போய் தான் நின்னேன். நின்னுட்ட அப்புறம் சொல்லு. வண்டியை ஸ்டாண்ட் போட்டேன். லிஃப்ட் கிட்ட ஓடுனேன். லிஃப்ட் கிட்ட போனா லிஃப்ட் ஜஸ்ட் மிஸ். கதைய சொல்றா. லிஃப்ட் ஜஸ்ட் மிஸ். விடுவனா நானு? நீ வேற அப்பா ஃபைல் வேற அர்ஜென்ட்னு சொன்னியா? அங்க இருந்து கட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஓடுனேன். போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓபன் ஆகுது. ஜரக்குன்னு உள்ள போனேன். உள்ள போனா உள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. நான் வேற அர்ஜென்ட்டா மாட்டிட்டேன். ஐயோ உனக்கு அடிக்கடி படிச்சாயா? லிஃப்ட்டுக்குள்ளே 2 பேரும் விழுந்துட்டோம். ஏய் போய் சொல்றத நிறுத்து. பாவம் அந்த பொண்ணு. அடிச்சு போதும் நீ பாட்டு. பாவமா. அப்புறம் நீ சொல்லுப்பா என்ன? அவன் கதை சொல்லனா நீ சொல்லி விட்டு கேட்டு. கதை இல்லப்பா இது. நிஜம். நீ கேளுமா. லிஃப்ட் வேற மூவ் ஆகி போயிட்டே இருந்தது. நானும் எழுந்திருச்சலாம்னு ட்ரை பண்றேன். முடியல. ஐயோ ஏன்பா? ஏன்னா மேல அவ கீழே, அப்புறம் பார்த்தா நான் கீழே அவ மேல. ஐயோ ஐயோ ஏன் எந்திரிக்க முடியலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவ செயின் உன் செயின்ல மாட்டிக்கிச்சு. ஐயோ நிக்க சொன்ன நீ கேட்டியா? அட செயின் தான மாட்டிக்கிச்சு. நில்லு. அவசரப்படாத. இரு. ஏந்திரிச்சு. ஏய் செயின் அறுந்து போயிடும். அந்த செயினை எடுக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் பயங்கரமா ட்ரை பண்ணி ஒரு வழியா நாங்க எழுந்திருச்சா. ஐயோ ஷிவா லிஃப்ட் திறந்துற போது. இரு. எதுக்கு இப்படி கத்துற? எங்க இருந்து வராங்களோ. போட்டோ வேற எடுத்துருக்காங்க. இவ ஏற்கனவே பயந்தங்குழி. விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. Thank you. எல்லாரும் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை லவர்ஸ் நினைச்சிட்டு ஒரே காமெடியா போச்சு. காமெடி சீரியஸ் ஆயிடு போதுடா. மூஞ்ச முகரையும் பாரு. அவன் தான் பேசுறானா உனக்கு அறிவில்ல? ஏண்டா மாப்பிள்ள, அக்கா வேற வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிருச்சு. நீ வேற பிளாட்பாரத்துல படுக்க சொல்ற. மாமாவுடைய மனசுல ஓவரா தாண்டா லந்த குடுக்குறிய. மாப்பிள்ள ஒரு ரூம் கிடைக்கட்டு மாப்பிள்ள. மெட்ராஸ்ல பாதிய அதே என் பொண்டாட்டிக்கு உன் தங்கச்சிக்கு எழுதி வச்சிரு மாப்பிள்ள. இழிச்ச. என்ன மாப்பிள்ள சொன்ன? அங்க பாருன்னு. எங்க பாக்க சொல்ற? அங்க பாரு மாமா. வீடு காலி. இந்த வீட்டை எப்படியாவது முடிக்கிறோம் மாப்பிள்ள. முடிக்கிறோம்ல, எப்படியாச்சும் மடக்குறோம். என்ன மாப்பிள்ள வீடு பூட்டி கிடக்கு? என்ன ஆனாலும் சரி இருக்கிறோம் மடக்குறோம். சரி மாப்பிள்ள. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். இந்த நாடும் வீடும் வாழும் வரையில் உழைத்திடு என் தோழா. உழைத்து செயல் யாரா இருக்கு? தோழா வீட்டுக்காரா? பேசி எப்படியாச்சும் இந்த வீட்டை முடிச்சிட வேண்டியதே. ஐயா என்னையா? உங்க தாயா? ஐயா உங்களை மாதிரி தேசப்பற்று உள்ளவர இந்த நாடு நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. ஐயா உங்களை மாதிரி தேசப்பற்று உள்ள வீட்டுல நாங்க வாடகைக்கு வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமியா. அட 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 உங்களை மாதிரி இளைஞர்களை பார்க்கும் போது எனக்கு அப்படியே உடம்பே புல்லா இருக்குது. ஆமா நீங்க எந்த ஊரு? மதுரனே. மதுரையா? அவள் அல்லனே, இவளதானே. எந்த ஏரியா? ஜெயந்திபுரம். நேதாஜி நகர். அட 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 கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாங்க அடுத்து சொல்ல போறது கேட்டா இன்னும் சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க. ஐயா எங்க தாத்தாவு பாரதியாரு சேதுபதி ஸ்கூல்ல ஒண்ணாத்தாயா வேலை பார்த்தாங்க. அட 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 என்ன தேசபக்தி குடும்பம், என்ன தேசபக்தி குடும்பம். மாப்பிள்ள அந்த அட்வான்ஸ் கொடு. உங்களை யாரு இப்ப அட்வான்ஸ் கேட்டா? முதல்ல நீங்க டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா? டீ வேணா காபி வேணாமியா. வெள்ளாட்டு பாலும் வேர்க்கடலையும் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு தேசபக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பச்சை தண்ணி விடுங்க அது போதும். கொண்டாரு கொண்டாரு. மாப்பிள்ள நம்மளுக்கேத்த மாக்கியா ஒருத்தன் மாட்டி இருக்க. காலகாலத்துல தினத்தந்தி பேப்பரையும் பால் பாக்கெட்டையும் வாங்கி இந்த வீடு நம்ம வீடு ஆக்கிறோம் மாப்பிள்ள. உனக்கு ஏத்த ஆளுமாமா. வாங்கயா வாங்க குடிங்க. டேய் அழகரே, என்ன பங்காளி என்ன பார்த்த உடனே புறையறதா? எப்ப பங்காளி ஊர்ல இருந்து வந்த? சொல்லவே இல்ல. ஆமா அந்த முனிச்சால 3வது தெருவுல ஒரு அம்மாவும் ஐயாவும் சும்மா வாடகை எடுக்கிட்டே இருந்தாங்களே, அவங்க கைய கூட ஒரே படா போட்டு தள்ளியே அந்த கேஸ் முடிஞ்சிருச்சா? ஐயோ கொலகார கும்பலா? சொல்லு பங்காளி. எல்லாமே முடிஞ்சு வச்சு
பங்காளி உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பங்காளி. நீ ஊருக்கு வந்திருக்க, பழைய ஞாபகம் வந்து போச்சு பங்காளி. என்னைக்கு இல்லாம என் பொஞ்சாதி வேற ஊருக்கு போயிட்டா, நீ வார இங்க பாரு, நீ வார 2 புல்லு வாங்குறோம், பீச்சுக்கு போறோம், அடிக்கிறோம், மதுரையை கலக்கிற மாதிரி மெட்ராஸை கலக்கிறோம் பங்காளி. வரட்டுமா? என் பங்காளி வந்துட்டா, என் பங்காளி வந்துட்டா, பங்காளி வந்துட்டா, பங்காளி வர்றானே. மறக்கிறாப்லையாடா பண்ண 500 கிலோமீட்டர் தாண்டி வந்து அழகா ஒரு ஆப்ப சொறி விட்டு போற சூப்பர் பங்காளி. மாப்பிள்ள வீட்டு ஓனரு. ஓவரா ஜர்க் கொடுக்காத, ஓவர். டேய், உங்களுக்கு இந்த வீடு மட்டும் இல்லடா, இந்த ஏரியால வீடு கிடைக்காத அளவுக்கு நான் பண்றேன். ரொம்ப நன்றி. சந்தோஷம். டேய், இந்த ஏரியால மட்டும் இல்லடா, இந்த தேசத்திலே உங்களுக்கு வீடு கிடைக்காத அளவுக்கு நான் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். மாமா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிடுறிய? மாப்பிள்ள மாமனை பத்தி என்ன நினைக்கிற? மாமனுக்கு இனிமேல ஃபேமிலி. ஃபேமிலியா? மாமனுடைய வலி மந்த வலி. கடவுளுக்கும் தெரியல, மனுஷனுக்கும் தெரியல. இந்த விடுகதை தெரிஞ்சு வந்தா யாரு, நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? என்ன பண்ணலாம்? பார்த்தாடி இதுகளா? ஐயோ, வேற மாதிரி பாக்குறாங்க. ஒருவேளை இவங்கிட்ட கேட்டா தெரியுமோ? பருத்தியூர்ல இருந்து நம்ம மச்சான் வந்திருக்காரு. கருத்த மச்சானா? எந்த மச்சான்? நம்ம மச்சான். எப்ப மச்சான் ஊர்ல வந்தீங்க? சொல்லு மச்சான். என்ன மச்சான் பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏய் மச்சான், நான் குஷிப்படுத்தலாமாடி? என்னடி சும்மா நிக்கிறீங்க? ஒரு ஆட்டம் போடலாம். நிறுத்துக்கடி. ஏய் மாமா, நாங்க பாட்டுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம், நீ சும்மா இருக்க. நீ எப்படி ஆடுவ? ஆமா, இதெல்லாம் மூடி வச்சிருக்க, திறந்து வை மாமா. என்ன மாமா எதுவும் பேச மாட்டேன்ற? வாயை திறந்து பேசு மாமா. இவள்கிட்ட பேசுனா வம்பாய் போகும். அழகரு மதுரை மானத்தை காப்பாத்துறா. என்ன மாமா வாயை மூடிக்கிட்டு அப்படி யோசனை பண்ற? சிவன் பாதி சக்தி பாதி எங்களுக்கு தெரியும்ல, பேசு மாமா. அவுத்து விடுவோம் யோசனைய. கேட்டுதேன் பாப்போம். வாதாயி. என்ன மாமா சத்த கிட்ட வாதாயி. போ மாமா. இங்க வாயே. என்னடி? ஒருவேளை இவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்குமோ? என்னங்கடி சும்மா இருக்கிறீங்க? மாமாவை தூக்குங்கடி. இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. மாப்பிள்ள சிங்கில கிடைக்கா? விடுதலைக்கு அர்த்தத்தை சொல்றா. ஊரு உள்ள கேட்டு அடி வாங்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. அப்படியா? மூஞ்சிலா வீங்கி இருக்கு. அட போ மாமா, இத முதல்ல என்கிட்ட கேட்டு கூடாதா நீ? அது வேற ஒண்ணு இல்ல மாமா, உனக்கு சொந்தமான ஒண்ணு. ஒன்ன தவிர மத்தவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பேரு மாமா. அடி கொய்யால. அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. சிவா, பரணி நட்சத்திரம், மேஷராசி. ஒபர்ணி நட்சத்திர மேஷராசியம். சிவாவுடைய பர்த்டே இன்னைக்கு. சரி சரி. சர்வே ஜனநாம்ச குடும்பானாம் ஷாமஸ்ரே விஜயாத்ரா. என்ன சிவா இன்னும் காணோம்? வருவான். அவன் என்ன எலிமெண்டரி ஸ்கூல் பையனாடி பின்னாடியே முந்தானி பிடிச்ச சுத்தத்துக்கு மாய கண்ணண்டி அவன். இந்நேரம் எங்க யார் கூட எப்படி லீலைகள் இருக்கானோ தெரியல. ஓம் சிவாய நமக. என்னங்க நீங்க ராங் ரூட்ல வரீங்க? நான் எங்கங்க ராங் ரூட்ல வரேன்? நீங்க தான் ராங் ரூட்ல வரீங்க. நான் கரெக்டா தான் வரேன். எப்பவுமே கோவில சுத்தும் போது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் சுத்துவா. நீங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் சுத்துறேன். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுங்க. இப்ப ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றேன்? அட ஆமாங்க. நல்ல வேலைக்கு போற புருஷனா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா இருக்கணும்னா வலது பக்கம் இருந்து இடது பக்கமா தான் சுத்தணும். நீங்க வேலைக்கு போறீங்க தானே? ஆமா. அப்ப அழகான புருஷனா வேணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்ப ஆப்போசிட்ல தான் சுத்தணும். இப்ப என்னங்க பண்றது? நீங்க இந்த சுத்த இப்படியே சுத்திருங்க. அடுத்த சுத்த எப்படி சுத்தணும்னு நீங்க அப்புறமா டிசைட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எழுந்திருக்கிறேளா? நான் சுத்தணும். ஐயோ, அங்க பிரதர்சனம் பண்ணும்போது இடையில எழுந்திரிக்கலாம் கூடாது. நீங்க இப்படியே போயிருங்களேன். எப்படி? இப்படித்தான்.
சிவாய நம. நானும் இப்படியே போலாமா? மாப்பிள்ளையில நம்மனா ஒன்னாவே ஒண்ணுக்கு போயிருக்கோம், ரெண்டுக்கு போயிருக்கோம். மாமாவுக்குள்ள என்னடா மதியாரி? அந்த ரகசியத்தை அவுத்து விடுங்கடா. டேய் மாமா. ஏய் அது மாமா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த இடத்துல பெரிய சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கணும். ஏய் மாமனுக்கு உடம்பு உள்ள மச்சம்டா. அது மச்சம் இல்ல டேமலு. சரி கோச்சுக்காத, நீ மன்மத குஞ்சுதான். பேசாம ஒண்ணு பண்ணு, இங்கிலீஷ் கத்துக்கோ. எந்த ஃபிகரை வேணா மடிக்கலாம். இங்கிலீஷா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி இத்தனை மொழியில படம் பார்த்திருக்கேன் மாப்பிள்ள. இதுனா புரியாமையா பாப்பாங்க? அப்படி என்னத்த மாமா பார்த்த? இந்தியில அம்மா, அப்பா, யானை, கோண இந்த மாதிரிலாம் இந்தியில டைட்டில் வைக்க மாட்டாங்க. டேய் மாமா, அம்மா அப்பா ஹென்கோன் சொல்றாராம். ஏன்டா அப்படி சிரிக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் சுருக்கி சொன்னீங்க, நான் கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். இங்கிலீஷ் படம் கூட பார்த்து உச்சு உச்சு ஏன்டா பயப்படுற? மாமா கொஞ்சம் விளக்கமா சொன்னார்னா சென்சார் ப்ராப்ளம் வரும். பரவாயில்லையா? டேய் இப்பவாச்சும் ஒருத்தர் அறிவாளின்னு ஒத்துக்கிட்டீங்களா? ஓகே ஓகே மாமா, நீ அறிவாளியா நாங்களாம் ஒத்துக்குறோம். நான் உன் கூட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ கேட்ட பதில் சொல்லிட்டீனா நீ கேட்ட பாரு பெண்களை மடக்கிற மெத்தடு அது என்ன நான் சொல்றேன். கேளுடி கேளு. மாமாவுக்கு தலை ஃபுல்லா மூளை முடி மறைச்சுக்கிட்டு இருக்குடி மாப்ளே. சரி மாமா சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு சொந்தமான ஒண்ணு ஒன்ன தவிர மத்தவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன? பேனா இல்ல இல்ல சட்டி. டேய் ஏன் சட்டியை தாண்டா நீங்க மாத்தி மாத்தி போடுறீங்க? வெளிய போய் சொல்லுங்க. சரி ஓகே மாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல டைம் எடுத்துக்கோ, இங்கேயே உட்கார்ந்து யோசி, மல்லாக படுத்து நல்லா யோசி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து கேக்குறோம் சொல்லு. ஓகே ஓகே மாமா தனியா உட்கார்ந்து யோசிச்சு வாங்க போலாம். உனக்கு சொந்தமான ஒண்ணு உன்னை தவிர சொல்லு மாப்ள சொல்லு மாப்ள. அது தெரியல. ஒண்ணுமே பதில் சொல்லாம போறானே. என்னடா மூட் அவுட்டா இருக்க? நான் வேணா அதான் பாட்டுமா? முனே மச்சான் எடுத்து விடு. பஜாரு படா பெஜாரு சொட்டானி சாரு சாரு கொடாவா மூஞ்சில கைய வைக்க டாபரு எங்க ஒரு பூவத்தை பாரு காகிதே கப்பல் விட்டாரு தோடாயா வாசலில நாக்கு பூச்சி ஏறி வராரு செத்தாசனாயி செத்தாசனாயி சிரிஜா காத்துட்டாரு ஏன் ராக்கு வேணா பாப்பு வேணா போடு மாமே. ரம்யா, சிவாவை பாத்தியா? கேண்டீன் கிட்ட நிக்கிறாங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன். இந்த குத்துக்கு என்ன? பின்னாடி பாரு கொலை குத்தா இருக்கு. ஹாய். ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன கொலையிறா? வயசு கொண்டியா? போடா. ஐயோ ஐஸ் உருகுதுடா. சரி இங்க ஒரே கூட்டமா இருக்கு, நாம அப்படி போயிடலாமா? பாய்டா. பாவி இவ்வளவு நேரம் கும்பல குத்தாட்டம் போட்டு ஆளை பார்த்தா நான் அப்பீட் ஆயிட்டேனே. என்ன கொடுமை நாராயணன் இது. நாராயணா சந்திரன் மாதிரியே பேசுறேன். டேய் நான் இங்க இருக்கேன்டா. சாரி சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிட்டேன் போல இருக்கு. இது லாரிடா. என்னது லாரியா? என்ன லாரி? உனக்கு சொந்தமான ஒண்ணு உன்னை தவிர மத்தவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. சி என்ன ஒரு பஞ்சு வைக்காத சிகரெட் ஒண்ணு குடுனே. நே பஞ்சு வைக்காத சிகரெட்னே. எல்லாம் பேடி கொடுன்னு கேட்க வேண்டியதானே. கௌரவமா இருக்கட்டுனே. ஆமா பேடி குடுக்கிற பயலுக்கு கௌரவம் வேண்டி இருக்கு. கோச்சுக்கிறானே. இந்த ஒரு பேடி வாங்க இந்த பாடாக்கும். உனக்கு சொந்தமான ஒண்ணு உன்னை தவிர மத்தவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க, அது என்ன? உனக்கு சொந்தமான ஒண்ணு உன்னை தவிர மத்தவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. அழகரு என்ன இந்த வயசுல வாய்ப்பாடு படிக்க? அண்ணே இதுனா புத்திசாலி விஷயம்னே. போனே போய் உள்ள வேலையை பாரு. ஆறு புத்திசாலி அண்ணே. நான் ஒரு விடுகதை கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா பாப்பா? சொல்லல. உனக்கு சொந்தமான ஒண்ணு உன்னை தவிர மத்த எல்லாரும் அதிகமா யூஸ் பண்றாங்க, அது என்ன? அப்பவே நான் சொன்னல இதுனா புத்திசாலி விஷயம்னு. உனக்கு தெரியுமால? தெரியும்ல. தெரிஞ்சிட்டால என்கிட்ட கேட்க. இனிமே அந்த கடவுக்கு பார்த்தேன் உன்னை கொன்னே போட போல. நீ தானையா கேட்ட? எல்லாரும் வாங்கிட்டு போடு பேரு, நீ வாங்கிட்டு எனக்கே போடுற. எங்க ஆத்தா அடி வாங்குறதுக்கு பத்து விட்டுருக்க. எல்லாரும் நம்மள மாதிரி தான் தெரியுறாங்க. காலத்துல ஒரு மகனே ஆத்தாடி உன் விடுகதைக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன், வா மகனே. வேணாம் தாயி, அத மறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஆளை விட்டுரு, நான் வாரேன் தாயி. மகனே
சந்தேகப்படாதே, நான் உன் ஆத்தா அழைக்கிறேன். நான் உனக்கு மயனும் இல்ல, நீ எனக்கு ஆத்தாலும் இல்ல. நான் ஊருக்கு போடுவேன், என்ன ஆளை விடு. மகனே, நீ ஒரு குறையோடு இந்த ஊரை விட்டு போவதுதான் ஆத்தாவுக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தமா தான் இருக்கு. வா மகனே வா, நான் பதில் சொல்றேன். ஆத்தா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு இந்த மனுஷக்க மாதிரி நீனும் அடிக்க கூடாது, பாத்துக்க. என்னடா அங்கே நின்னு பாக்குற, இங்க வந்து உக்காரு. ஆத்தா பதில் சொல்லுவா. ஆத்தா என் குறையெல்லாம் உனக்கு தெரியும். தெரிந்ததும் தெரியாததும், புரிந்ததும் புரியாததும், அறிந்ததும் அறியாததும் எல்லாம் எமக்கு தெரியும். கேள்றா மாவன. டேய் மாயாண்டி வேலு, அவனை பிடிங்கடா.